காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு பழக்கம் கொண்டிருந்தது. அதான் முடிச்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசி அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் சொல்லுவது, தொழுகைக்கு அழைக்கிறது. அப்படி இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருந்தது. அதனால் அவர்களுக்கு அவரை அவர் தாக்குகிறார்கள். அது பொறுப்பேறா பேசி, அதனால் அது மதீனாவிலே தான் சொல்லுவே இல்லை. பொருத்தமானது யாரு நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் நன்றி கடன் செய்ய வேண்டும். لله رب العالمين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعلى سيدنا محمد الدين عبد القادر قدس الله سره العزيز وعلى سائر مشايخنا أجمعين وعلى صاحب هذا المكان الشيخ عثمان بن عبد الرحمن الصديقي رضي الله تعالى عنه ونفعنا. சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய ஆளுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராகவும் படைப்பில் சிறப்பான படைப்பாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளிய வெகுமதிதான் நாங்கள் முஸ்லிம் என்று அழைக்கப்படுவது. அல்லாஹ் காப்பாற்றணும். நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பொன்றை ரப்பாக இல்லாமல் இருக்கும் வரைக்கும் நாங்கள் முஸ்லிமாகவே கருதப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் முஸ்லிமாகவே மாற்றம் இருக்க வேண்டுமாக கேட்கிறார் இல்லை. நாங்கள் மூமினாக மாற வேண்டும். இஸ்லாம் என்ற அடிப்படையில் ஒரு ஈமான் கொஞ்சம் நுழைந்திருந்தாலும் மூமினாகுவதற்கு அல்லாஹ்வுடைய தேவைகளை எடுத்து முற்று முழுதாக சுயவிந்து அடிபணிந்து எந்தெந்த எல்லாவற்றையெல்லாம் அல்லாஹ் இருக்கின்றானோ அவற்றை அனைத்தும் முற்று முழுதாக அடைந்து இருப்பது கொண்டு நாங்கள் மூமின்களாக ஆகும். அல்லாவிட்டால் நாங்கள் மூமின் நாகிஸ் குறைந்த குறைச்சலோடு இருக்க முஸ்லிம்களாக மாறுகின்றோம். அப்படி இருந்திருந்தாலும் அல்லாஹ் எதையெல்லாம் எழுதினானோ அதை ஏற்றுக்கொண்டு எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட இருந்தால் நாங்கள் நெருக்கமான முன்னிலையாக ஆயுதமாக கேள்வி கேட்டால் இல்லவே. இன்னும் ஒரு ஷரத்து இருக்கிறது. அதுதான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக நேசிக்கணும். இது சிலர் எங்களை அழைக்கிறாங்களே ஹுப்பு பாட்டியம் சொல்லி, இது ஹுப்பு பாட்டியுடைய அகீதாவல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபன்யாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் எவ்வாறு கூறுகின்றான்? அந்நபியு அவுலாதுல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபியாகிற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, முஃமினீன்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிகவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இதே அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யுஹிப்பு அஹதுக்கும் லா யுமினு அஹதுக்கும்
உங்களில் எவ்வளவு ஈமான் கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் நிரப்பமான ஈமானாக ஆக மாட்டீர்கள். நான் அவருக்கு மிகவும் உகப்பானவனாக ஆகும் வரையில் யாரை விட அவனுடைய பெற்றோரை விட அவனுடைய பிள்ளைகளை விட ஒன்னாசி அஜுமணி எல்லா மனிதர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமானவர்களாக உயர்வுக்குள்ளானவர்களாக ஆகும் வரையில் ஈமான் நிரப்பமாக மாட்டார்கள். இந்த ஏவல், இந்த உபன்யாசம், இந்த வழிபாடுகள் எங்களை போன்ற பொதுமக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இருக்கிறது சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிச்சுவத்தை அணுவாக பின்பற்ற சஹாபாக்கள் எப்படி பின்பற்றியிருப்பார்கள், எப்படி அவர்களை பற்றி நேசம் கொண்டிருப்பார்கள் என்ற விஷயத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். தேடி பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காண்போம். நாங்கள் எங்களை பற்றியே வெற்றமடைய ஆகும். சகோதரர்களே, என குறிப்பிட்ட தலைப்பு இன்றைக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த அன்பு. குறித்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. அதனால நீங்கள் அநேகமான கேட்டிருக்கக்கூடிய விஷயம், நினைக்கிற விஷயங்களை நான் தவிர்த்துக் கொள்வேன். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி இந்த உலகத்திலே ஒருவர் இருப்பார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசம் ஒருவர் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத் போன நேரம் எப்படி அவர்கள் நேசத்தை காட்டினார்கள், கௌரவ பொதுவிலே இவ்வாறு நேசத்தை காட்டினார்கள். இவ்வாறு அவருடைய சொத்துக்களை கொண்டு இஸ்லாமுக்கான் குறித்து இறக்கத்தை காட்டினார்கள். கேள்விப்பட்டுத்தான் இருக்குது. செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர நான் உங்களை மற்ற எல்லாத்தையும் விட உகக்கிறேன் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய ஈமான் நிரப்பமாகாது, என்னை உங்களை உயிரை விட மேலாக உகப்பு வைக்கும் வரைக்கும், நேசம் வைக்கும் வரைக்கும். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு மாற்றிக்கொண்ட சம்பவத்தையும் நீங்கள் கேட்டுத்தான் இருக்கிறீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு விஷயத்தை பற்றியும் பலருடைய விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். சில குறிப்பில்லாத சில சஹாபாக்களை குறித்தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உகப்பு வைத்தான சில விஷயங்களை கிடைத்த குறித்த நேரத்திலே நான் உங்களுக்கு விளக்கி நாடினேன். அல்லாஹ் தஆலா என் நாவை நடத்தாக்குவானாக. சகோதரர்களே, நாங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான கஷ்டப்பட்டவர்கள், எல்லா கொடுமைகளிலும் பட்டவர்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களால் விடுவிக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே முதல் முஅத்தினா இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் அதான் சொல்லவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு பழக்கம் கொண்டிருந்தது. அதான் முடிச்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிட்டு அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் சொல்லுவது, தொழுகைக்கு அழைக்கிறது. அப்படி இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்தது எப்படி செய்வது? அதனால் அவர்களுக்கு அவரை தாக்குகிறார்கள். அது பொறுப்பேலாம் பேசுகிறது. அதனால் அது மதீனாவிலே தான் செய்யவே இல்லை. மதீனால இருக்க முடியாமல் போயிட்டது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்தியாவுக்கு போனார்கள். அங்க கல்யாணம் கட்டினார்கள். அங்க வாழ்க்கை மதீனா பக்கம் வரல. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வை கொண்டு கழித்தா இல்ல, கல்விலே இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை மறக்க முடியாது. அதனால் இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிட்டார்களா? ஒரு நாள் இதுக்கு எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்கள். மனைவியிடத்தில் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் எனக்கு அங்கு வரைக்கிறார். எப்படி கேட்டாங்க?
இந்த கடுமை, ஏன் இந்த வெறுப்பு, நீ என்னை பார்க்க வரமாட்டீங்களா? கேட்டு மனது அவருடைய தரஜாவே இருந்தது. உடனே வந்தார்கள். வந்து மதீனாக்கு வந்து என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாரத்து செய்தார்கள். தியாரத்து செய்து மட்டுமல்ல, அவருடைய கபரை கட்டி அணைத்து முகத்தை கபரிலே தேய்த்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, அவர் முகத்தை தேய்த்தார்கள். இன்றைக்கு நாங்கள் அவுலியாக்கள வியாரத்தை, வியாரத்தை, சேதுமானார் வியாரத்தை நாங்கள் முத்தமிட்டால் நாங்கள் சிறுமி செய்தல் என்றாமலே பிலால்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாத சிறுக்கா. அதே போலதான் அபூ அய்யூப் அன்சாரி நாயகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அபூவை முத்தமிட்டு ஒரு துஆ கேட்டதாகவும் அதுக்கு கேள்வி கேட்டது தகுந்த பதில் கொடுத்தா சரித்திரத்தை பேசிக்கொண்டிருந்தது. அப்போது யாராவது ஒருவர் நாங்கள் கபூரை முத்தமிட்டால் சிறுக்கு செய்யவர்கள் இந்த பதிலே போகும். பிலால்கள் எல்லாம் தெரியாத மார்க்கமா? அப்படி இருந்த போது வந்தார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். பிலால்கள் எல்லாம் வந்தது. ஆட்கள் கேட்டுக்கொண்டார்கள், நீங்க அதான் செல்வ பிலால்கள் எல்லாம் பிலாலே என்று சொல்லுகிறோம். அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் 2 பேரு சிறு பிள்ளை 2 பேர் கேட்டுக்கொண்டார்கள். அதை மறுக்க முடியாது. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்களை கட்டி அணைத்து வாங்கி சொல்ல தொடங்கினார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அந்த குரலை கேட்டு முழு மதீனாவும் அசைகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இன்னும் ஒரு தடவை சொன்ன நேரம் வீட்டில் இருந்த மனிதர்களும் மாற்றத்தின் மனிதர்கள் எல்லோரும் வெளி வந்துட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நேரம் பிள்ளைகள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் மீண்டும் அழுத்தப்பட்டிருக்கிறார்களா? எல்லோரும் திடுக்கிட்டு ரசூலுல்லாஹ் மீண்டும் வந்துட்டாங்களா? பிலால் ரலியல்லாஹு வயசு கேட்டாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் மாத்திரத்தான் பிலால் ரலியல்லாஹு சொல்லப்படுகிறது. அப்படியே மயக்கம் செஞ்சுட்டாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அந்த நேசம் தான் அவர்களை அன்கான்ஷியஸ் ஆக்கியது. அவருக்கு தாங்கிடாம இருந்துட்டார்கள். அந்த வாங்கை விரட்டி செய்ய சஹாபி. இதுதான் சஹாபாக்களுடைய தேசம். சகோதரர்களே, ஒரு சஹாபி இருக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட இந்த நேரம் உங்களை காணணும்னு ஆசைப்பட்டேன். நான் பொறுத்து கொண்டிருக்கேன். ஆனால் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் என்னுடைய மௌத்தை பற்றி நினைக்கும் போது, உங்களுடைய மௌத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒரு பயமாயிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டாயமாக நபிமார்களோடு எழுதப்படுவீர்கள். ஆனால் நாங்கள் சுவர்க்கத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு உங்களை காண கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று அழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. யாரு பதில் கொடுத்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாரு பதில? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை எடுத்துள்ளான். வமன் யுதில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிறந்து அடிபணிந்து வாழ்கிறாரோ, ஃபஉலாயிக அன்னார்கள் மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம், எவர்கள் அல்லாஹ் தஆலா நிஅமத்களை அளித்தாரோ அந்த நிஅமத்துடையவர் யார்? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோட அந்த அல்லாஹ்வின் ரசூலை பேரொழித்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டவர் எங்கிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடன் தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபி சொன்ன, நான் உங்களை உணர்கிறேன் யா ரசூலுல்லாஹ் சொன்ன நேரம் என்ன சொன்னாங்க? நாங்க அல் மர்ஹூம் மஅமன் அஹப்ப,
ஒரு மனிதன் அவன் எவனை உகுக்கின்றானோ அவரோடு இருப்பான். நாங்கள் அவர்களை உகக்கும் போது நாங்களும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்போம். வித்தியாசமில்லை. அப்ப எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துலதான். அதுபோல்தான் ஒரு பெண்மணி உஹது யுத்த நேரம் நீதான் கட்டினவராயிருக்கிறார். சஹாபி பெண்மணி உஹது யுத்தம் நடக்கிறது. ஒரு வளர்ச்சி பரகிறது. பரவுகிறது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த பெண்மணிக்கு தாங்க முடியல. ஓடி போற போயிட்டு எங்க ரசூலுல்லாஹ் மையத்துகளை காண்கிறான். இது யாரு மையத்து? இது உங்களுடைய கணவனுடைய மையத்து. கணக்கே இல்லை. இது யாருடைய மையத்து? இது உங்களுடைய மகனுடைய மையத்து. கணக்கே இல்லை. இது யாருடைய மையத்து? உங்களுடைய தந்தையுடைய மையத்து. மற்றவை உங்களுடைய சகோதரன், பிள்ளை, தந்தை, கணவன், சகோதரன், இவர் 4 பேர் ஷஹீதாக்கப்பட்ட இந்த பெண்மணி தேடிய யாரும் ரசூலுல்லாஹ். அப்படி பார்த்து என்று சொன்ன நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணியில ஒரு போனரை பிடிச்சி செல்றாங்க. உங்களுக்கு நீங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நீ நிம்மதியா இருந்தாலே ஒழிய அப்ப எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முக்கியம் என்ற அடிப்படையில அவர்கள் பேசிக்கொண்டே போறார்கள். இந்த மாதிரி சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவங்கள் அநேகமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்க கேட்டிருக்க மாட்டீர்களோ குறைவாக இருக்கக்கூடிய சரித்திரங்களை கொஞ்சம் சொல்லுவேன். அதே போலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு கை வகுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுப்பு எப்படி வல்லாஹி கான அஷத்தன் அஹப்ப இலைய மின் அம்வாலினா என்கிற பணங்களை விட, மின் அவுலாதினா என்கிற பிள்ளைகளை விட, உம்மஹாத்தினா எங்களுடைய தாய்மார்களை விட, வஆபாயினா எங்கள் தகப்பன்மார்களை விட அஹப்பு இலைய என்று சொன்னார். எனக்கு மிகவும் பொருத்தமானது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது ஒரு விஷயம் நடக்குது. எப்படி கேட்டாக்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குரிசில் மௌத்தென்று பூமியோரை வதைத்த வரிசை உமர் ஹத்தாப் வாழைத்து நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தில் யாருடன் சொன்னார்? நான் அவருடைய கருத்தை விட்டேன். இதுதான் இறக்கம். ஆனால் அவனத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை யார் வணங்குகிறாரோ அவர்கள் அடியாராயிருக்கிறார், நாயகமாமா அப்படி சொல்லி அவர்களை ஆண்கள் பண்ணினார்கள். பண்ணிருந்து எல்லாரும் இதை பற்றி பேசும்போது திருநபி சரித்திரம் அவர்கள் இயற்றிய ஆதி பாசையில் இருக்க முபாரக் மாலை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திலே எப்படி இருந்தார்கள் என்று அழகா சொல்கிறார்கள். ஆதியக்காதவங்களும் கண் பார்வை இல்லாதவங்களும் செவுடானவரும் ஊமையானவர்களும் எப்படியா மரம் போல எப்போதும் மரம் மாறி நின்று கொண்டிருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை தாங்க முடியாம மயங்கி விழுவார்களாம். மயங்கி விழுவோரும் சிரத்தில் இரு நரத்தை சேர்த்து கிடப்பாரும், சாய்ந்து கிடப்பாரும், தலை குவிந்து நிற்பாரும், மாய்ந்தால் நிவ்விரணம் மறக்காது என்பார். மாறி பேசிக் கொள்வாங்களாம்.
புத்தி குறைந்தோரும் உயர்வீரமற்றோரும் முத்து முகம்மதனால் முடிப்பார்கள் என்பது. புத்தி குறைந்தவர்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் முடிப்பாங்க. வருவாங்க இந்த அளவுக்கு மனிதர்கள் அழிந்து கொண்டிருந்தார்களாம். அதுகிட்ட என்ன ஒப்பாரி சொன்னாரும் உருண்டு புரண்டாரும் சப்பானிகள் போல கரையை கிடப்பார்களாம். சப்பானின் மாதிரி சொத்தி ஆய்கொண்டு ஆட்கள் எல்லாம் சகாபாக்கள் ஒத்தரல்ல சகாபாக்கள் அநேகமானவர் ரசூலுல்லாஹ் எழுப்பானவர் பேசும் அளவுக்கு இரக்கம் நேசம் கொண்டவர்கள். நாங்கள் நினைக்குமா அப்படித்தான் இருந்தார்கள். சரி, நான் சொன்னேனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணினாங்க. அவர்களுக்கே தாங்க முடியாது. அதை பற்றி செல்லும் போது முபாரக் மாலையை செல்லுவாங்க. சித்திக் அழுத சத்தம் செவிகளிலே கேட்டவுடன் சட்டை அணிந்திருந்தோர் சகலோடு அறிந்தார். அபூபக்கர் சித்திக் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அனுப்ப வேண்டிட்டாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன். அப்போதான் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கம் கேட்கிறது. அப்போ சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த அளவுக்கு இறக்கம் வைக்கும் சொன்னால் நாங்கள் எப்படி இறக்கம் அல்லாஹ் தஆலா அந்த இரக்கத்தை அந்த நேசத்தை கல்வியை தர வேண்டும். இந்த ட்ரஸ்டி போர்டின் வேண்டுதலுக்கு நீங்க இந்த தலைப்புடன் தலைப்பை மாற்றத்துக்கு அனுமதி கேட்கிறேன். ஒரு 5 நிமிஷம். இது ரஜப் மாதம். ரஜப் மாதம் அல்லாஹ் தஆலா அந்த சிறப்புகளை கண்டிருக்கிறான். குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே போலவே அஹ்லு சுன்னா அகீதாவை பிரிகிற எங்களுக்கு இன்னும் விசேஷம். ஒன்று, குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஹைனுddin சிஸ்தி நாயம் அவர்களை கொண்டாடக்கூடிய மாதம். அது 6 ரஜப். மற்றது 5 ரஜப். 5 ரஜப் சொன்னால் ஆலிபுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம். இரண்டையிலே ஒரு முஸ்லிம் இருப்பார் என்று சொன்னார். அவன் முஸ்லிமா வாழத்துக்கு ஒரு காரணம், சரியான முஸ்லிமா வாழத்துக்கு ஒரு காரணம் தான் அந்த ஆலிமுல் மாப்பிள்ளை ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் நன்றி கடன் செய்ய வேண்டும். காரணம் என்ன? அவர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். வந்து பார்த்தார்கள் இலங்கையில முஸ்லிம்களுடைய நிலைமை சரியில்லை. அவர் முதலாவது வரப்போக்கல மரதான பள்ளிக்கு முதற்கல் வைத்து கெட்டதுதான் வந்தாங்களாம். வரப்போக்கல எங்க கொண்டிருந்தா பிஸ்னஸும் செஞ்சு கொள்ளவும். இங்க வந்து முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்த்தா பிஸ்னஸ் ஐடியா விட்டு போட்டாங்களாம். போட்டு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். ஒரு பிஸ்னஸை என்ன செய்தார்? கிதாபுல் எழுதினார்கள். என்ன செய்தாங்க? பத்துல் மதீன் வகானி கனிமத் தாலிபின் போல பல கிதாபுகள் எழுதினார்கள். எழுதி அதே போல மௌலிதுகள் அலைவாத்திகா செய்தா திங்கா ஷாமதன் மௌலிது சரந்தி மௌலிது அத மாதிரி சேமுத்தபானத்தை பற்றி உள்ளாங்க. பர்பரி மௌலிது இன்னும் ஹசனை மௌலிது அவருக்கு மாதிகு சிபுத்தைன்னு சொல்லுவாங்க. சிபுத்தைன்னா ரசூலுல்லாஹ் 2 பேரர்கள். அவர்களுடைய மூலவரும் பேரை கொண்ட மாதிகு சிபுத்தை அவர்கள் பற்றியது. அவர்கள் சக்தி சந்தேகம் இல்லை. அவர்களுடைய தந்தை யாரும் பெருமையுள்ளார், அவர்கள் பெரும்பறியுள்ளார். அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு சரித்திரம் ஒன்று. ஒன்றுதான், அவர்கள் இப்பல்லை போன நேரம் அவர்கள் கண்டு கொண்டார்களாம். ஒரு புள்ளத்தாட்சி தாய் ஒன்று, புள்ளத்தாட்சி ஒன்று அவர்களுக்கு தார்மானமாக அந்நிய வளர்த்தல் செய்வது போலவே ஒரு தொழில வேலையை செய்து கொண்டிருக்காங்களாம். அவர் தரம் கலங்கிட்டாங்களாம். உடனே இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இம்ப்ரம்டு. அப்படி இல்லாவிட்டால் உடனே என்ன செய்கிறார்கள்? காலம் எடுத்தார்கள், பொத்தமும் எடுத்தார்கள், பேனும் எடுத்தார்கள், தலைப்பார்த்தியாக இயக்கினார்கள். எப்படி அறிவு? எதை சொன்னார்கள்? இலக்கங்களுக்குள்ள காட்சியை தார்மானத்தை தலைப்பார்த்தியாக சொல்லுவோம். அதுதான் முஸ்லிம்களை சரியா முஸ்லிம்கள் இஸ்லாத்தை காணலன்னு சொல்லுவது. இன்னும் ஒரு இடத்துல அவரை பத்துலாம் எழுதினாங்க பொதுமக்களுக்கு. எழுதி அவரை அச்சிட்டு விட்டு கொண்டிருந்தாங்க. அப்புறம் மரதான மாத்திர பள்ளி மாத்திர பள்ளிக்கு போனார்கள்.
பேச்சு ஜும்மாவை தொகுத்து அங்கு சில பதிவுகளை விட்டார்கள். அந்த நேரம் அந்த பள்ளியில நெற்பை ஒன்று இருந்தார்கள், மோதல் நெற்பை ஒன்று இருந்தார்களாம். அந்த ஜும்மாக்கு வந்திருக்கலையா. அடுத்த நாள் இவர் இந்த கித்தாபை பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஹசன் வந்துட்டார். அவர் இந்த கித்தாபை பார்த்துட்டு சொன்னா, ஐயோ இந்த நாட்ட இந்த மாதிரி கித்தாபு இந்த கையால நான் எப்படி எழுவேன்னு சொன்னான். சொல்லி முடியல. 2-3 நாளைக்கு பிறகு அவர் அந்த ஆற்றுக்கு போனாரு ஒரு தேவைக்கு. அந்த ஆற்றில் இந்த முதலை அவருடைய கையை படிச்சு கடிச்சு 2ஆம் எடுத்து. அதனால என்ன நடந்துச்சு, பின்பு அந்த இந்த ஆபீசர் தானே கவர்மெண்ட் ஆபீசர் சட்டமொழி போட்டோம். அந்த முதலே கொண்டு போட தெரியும். இந்த காலத்துல மாதிரி பெரிய சட்டங்களில கொண்டு போட மனிதர்கள் முக்கியம். அதை சுட்டு கொண்ட நேரம் அந்த மனிதனுடைய அந்த லட்டையுடைய கை அந்த முதலையுடைய கையில் வைத்துக்குள்ள இருந்தது. இப்ப சட்டம் என்ன செய்த, இந்த கைக்கு என்ன செய்ததோ சட்டம், நாங்கள் இத அவங்களோட கித்தாபிலே பார்ப்போம் என்று அவரோட கித்தாபில பார்த்து அதை கப்பம் செய்து அடக்கினாங்க. தொழுவைக்கல்ல கப்பம் செய்து அடக்கினாங்க. இந்த மாதிரி கராமத்துள்ள அவர் எந்த கையை காட்டினாரோ அவரே பெரிதாக முதலை அந்த கையை கடிக்க அவரோட கராமத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. பேசி என்றால் பயானே பேசலாம். சில நேரத்திலே வரக்கத்திற்காக வேண்டி நன்றிகளுக்காக வேண்டி அந்த சீரழி நாயகம் ஆதி உள்ளது பாப்புடைய ஆயுள் நாயம் பற்றி சில வார்த்தைகளை சொன்னேன். அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துக்கு பரக்கத்தை கொள்ளும். இந்த மாதத்திலே கொண்டாடப்படும் ஹாஜா நாயக பரக்கத்து இந்த இடத்திலே அடங்கிக்கூடிய நாயக பரக்கத்தை கொள்ளும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசங்களை கொள்ளும். பாவங்களை மன்னித்து எங்களின் பரக்கத்து செய்து எங்களை பொருந்தியவர்களாக ஆக்கியவாயாக. வாக்கு தௌவானாக